Hello everyone, welcome to Mommy's class. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ரீடிங் பிராக்டிஸ் ஃபார் கிட்ஸ். அதாவது நம்ம குழந்தைங்க இப்போ LKG, UKG ஸ்டேஜில் இருக்கும்போது அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நம்ம எப்படி இந்த ஃபோனிக்ஸை சொல்லிக் கொடுக்கறது, இங்கிலீஷில் எப்படி ரீடிங் ப்ராக்டிஸாக அவங்களுக்கு டெவலப் பண்ணுறதுங்கிறதா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஒரு பேசிக் தாங்க. நம்ம நிறைய இதில் குழந்தைங்களுக்கு அட்வான்ஸாக எதுவும் சொல்லிக் கொடுக்க போகிறது இல்லை. அதாவது இந்த மாதிரி கண்ட்ரோல்டு வவல்ஸ், பிளெண்ட்ஸு, டயக்ராஃப்ஸ் இதெல்லாம் இல்லாமல் பேசிக்காக குழந்தைங்களுக்கு ஒரு லெட்டரோட சவுண்ட்லேருந்து ஒரு சின்ன சின்ன வேர்ட்ஸை எப்படி ரீட் பண்ணுறது, அதிலிருந்து சென்டென்ஸை எப்படி ரீட் பண்ணுறதுங்கிறத தான் நம்ம இன்றைக்கி குழந்தைங்களுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்குறதுங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இப்போது நம்ம இந்த ரீடிங் ப்ராக்டிஸ் ஃபார் கிட்ஸ் அப்படின்னும் போது பேசிக்காக நமக்கு என்னென்ன சொல்லிக் கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு, இந்த டீச்சிங் ஆர்டர் என்னென்ன இருக்குது, எதுலேருந்து ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன சொல்லிக் கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு அப்படின்னா, அந்த ஃபோனிக்ஸ் சவுண்ட்ஸ் நம்மளுக்கு இங்கிலீஷில் உள்ள அந்த 26 லெட்டர்ஸ்க்கும் உள்ள அந்த ஃபோனிக்ஸ் சவுண்ட்ஸ், அதோட பேசிக் சவுண்ட்ஸை நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஸோ இந்த பேசிக் ஃபோனிக்ஸ் சவுண்ட்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் ஆல்ரெடி பார்த்துருக்கோங்க. ஸோ உங்களுக்கு அந்த லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், உங்களுக்கு வேணும்னா அதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த பேசிக் ஃபோனிக் சவுண்ட்ஸ் லெட்டர் ஏலேருந்து ஜி வரைக்கும் உள்ள அந்த ஒவ்வொரு லெட்டருக்குமான பேசிக் சவுண்டை சொல்லிக் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு அதை நம்ம சொல்லிக் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரியான பிகினிங் சவுண்ட்ஸை, ஸோ பிகினிங் சவுண்ட்ஸ் அப்படின்னும் போது என்னென்னா, இப்போ நம்ம பிக்சரை வச்சு தான் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறோம். ஸோ நம்ம குழந்தைங்களுக்கு வேர்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருப்பாங்க, நம்ம பிக்சர்ஸை யூஸ் பண்ணி வேர்ட்ஸ் எல்லாம் சொல்லிக் கொடுத்துருப்போம். ஸோ இப்போ அந்த மாதிரி வேர்ட்ஸ் தெரிஞ்ச போது இப்போ ஒவ்வொரு லெட்டருக்குமான சவுண்ட்ஸும் அவங்க தெரிஞ்சிருப்பாங்க. இப்போ பாருங்கள், இங்கே ஃபர்ஸ்ட் உள்ள பிக்சர் வந்து நமக்கு இங்கே மேட் இருக்குது. ஸோ இந்த பிக்சரை பார்க்கும்போதே குழந்தைங்க மேட் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் இப்போ இந்த ஸ்பெல்லிங் எப்படி அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது, மேட் அப்படிங்கிற வேர்டுக்கு எப்படி நம்ம ஸ்பெல் பண்ண சொல்லிக் கொடுக்கறதுன்னா, இப்போ நம்ம இங்கே ஃபர்ஸ்ட் லெட்டருக்கு பிளாங்க் ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம், அடுத்தது AT லெட்டர்ஸ் எழுதியிருக்கு. ஸோ இப்போ நம்ம அவங்க ஃபோனிக் சவுண்ட்ஸ் படிச்சிருக்காங்க அப்படின்னும் போது ஏயோட சவுண்ட் எப்படி சொல்லுவாங்கன்னா ஆ, டீயோட சவுண்டு ட. ஸோ இந்த ஸ்பேஸோட ஆ ட, அப்போ என்ன வேர்டு மேட்டுன்னு சொல்கிறோம். ஆ ட, அப்போ ஓட லெட்டர் என்ன, அந்த சவுண்டுக்கான லெட்டர் என்ன அப்படின்னு கேட்கும்போது சேஸ் எம். ஸோ இம்மீடியட்டாக அவங்களுக்கு அந்த சவுண்டு தெரிஞ்ச போதே லெட்டரும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி லெட்டர்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கப்புறம் அந்த மாதிரி ஸ்பேஸில் எம் நம்ம ஃபில் பண்ண சொல்லி கொடுக்கலாம். இப்போது இங்கே MAT மேட். ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு வேர்ட்ஸை ரீட் பண்ணுறதுக்கும் அண்ட் அந்த ஸ்பெல்லிங்கை, அந்த லெட்டரை யூஸ் பண்ணி அந்த வேர்டை எப்படி நம்ம ஸ்பெல் பண்ணுறதுங்கிறதையும் சொல்லிக் கொடுக்கறதுக்கு இந்த மாதிரியான மெத்தட் வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், வேன். ஸோ இப்போ வேன்னு சொல்லிட்ட பிறகு ஸ்பெல்லிங் சொல்லணும், டேஷ் அப்போது வேன், ஆன், அப்படின்னும் போது லெட்டர் வி சொல்லும்போது அதோட லெட்டர் என்னன்றதை நம்ம குழந்தைங்கள்கிட்ட கேட்கணும். ஆன், வேன். நெக்ஸ்ட்டு மேன். ஸோ ஆன், மேன். ஸோ எம். நெக்ஸ்ட்டு ஃபேன். ஆன், ஃபேன். ஸோ இஃப்ன்ற பிளேஸில் இஃபோட அந்த சவுண்டுக்கான லெட்டர் என்னென்னா எஃப். ஸோ இந்த மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு வேர்ட்ஸ், பிக்சர்ஸ் ரிலேட்டடாக வேர்ட்ஸை சொல்லிக் கொடுக்கும் போது அவங்களுக்கு அந்த ஸ்பெல்லிங்ஸும் அந்த அந்த லெட்டர்ஸும் அதோட சவுண்ட்ஸோடு மேட்ச் பண்ணி எழுதுறதுக்கு கற்றுப்பாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், சிவி சவுண்ட்ஸு. அதாவது சிவின்றது என்னென்னா கான்சனன்ட் வவலை தான் நம்ம சிவின்னு சொல்லுவோம். அது கான்சனன்ட் அப்படின்னும் போது நம்ம இங்கிலீஷில் வந்து 26 லெட்டர்ஸில் வவல் லெட்டர்ஸ் 5 போக மீதி உள்ள அந்த 21 லெட்டர்ஸ் தான் நம்ம கான்சனன்ட் சொல்லுவோம். அந்த வவல்ஸ் என்னென்னா AEIOU, அது வந்து வவல்னு சொல்லுவோம். ஸோ CV அப்படின்னும் போது கான்சனன்ட் ப்ளஸ் வி, வவல். ஸோ கான்சனன்ட் லெட்டரையும் வவல் லெட்டரையும் சேர்த்து ரீட் பண்ணி நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்கள், கான்சனன்ட் அப்படின்னும் போது நமக்கு என்ன இருக்குன்னா பி இருக்குது. ஸோ பி கூட ஏ, அதாவது ஒவ்வொரு வவல் லெட்டரையும் BA, ப A, ப, ப ஏ, பே, ப இ, பி, ப ஆ, பா, ப அ, ப. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு கான்சனன்ட் லெட்டர் கூடவும் ஒவ்வொரு வவல் லெட்டரையும் சேர்த்து நம்ம எப்படி ரீட் பண்ணணும், அந்த சவுண்டை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணுங்கிறதையும் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு கான்சனன்ட் லெட்டர், நான் இங்கே 3 கான்சனன்ட் லெட்டர்ஸ் தான் எழுதியிருக்கேன், நீங்கள் அப் டு Z வரைக்கும் உள்ள கான்சனன்ட் லெட்டர்ஸ் கூட ஒவ்வொரு வவல் லெட்டரையும் சேர்த்து எப்படி ரீட் பண்ணணுங்கிறத நீங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பாருங்கள், மிடில் சவுண்டு. நம்ம இதுக்கு முன்னே பார்த்தது பிகினிங் சவுண்டு பார்த்தோம், இப்போ மிடில் சவுண்டு. அப்போ அந்த மாதிரி பிக்சரை பார்த்து அது என்ன வேர்டுன்னு ஐடென்டிஃபை பண்ண சொல்லிக் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த பிக்சரில் ஒரு மேன் வந்து ஓடுற மாதிரி இருக்குது. ஸோ பிக்சர் என்ன அப்படி இருக்குன்னா ரன். ஸோ அப்போ ரன்னோட சவுண்ட் சொல்லணும், ரன். ஸோ அப்போ இருக்குது இருக்குது, மிடில் என்ன சவுண்ட் வரணும், அ
என்னும் போது என்ன சவுண்டு நமக்கு யூ. ஸோ யூ எழுத சொல்லிக் கொடுக்கணும். RUN ரன். நெக்ஸ்ட்டு சன். அதே மாதிரி சன். அப்படின்னும் போது யூ லெட்டர். நெக்ஸ்ட்டு கேட். ஸோ கேட். ஸோ அப்படின்னும் போது அதோட சவுண்டு அது லெட்டர் என்னென்னா ஏ சேஸ் ஸோ கேட். ஸோ இந்த மாதிரி மிடில் லெட்டர்ஸை சொல்லிக் கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு விசி சவுண்ட். விசி சவுண்டுங்கிறதுனா வவல் கான்சனன்ட் சவுண்ட். நம்ம இதுக்கு முன்னே பார்த்தது சிவி கான்சனன்டிவ் வவலையும் ஆட் பண்ணி எப்படி ரீட் பண்ணணுங்கிறது பார்த்தோம். அண்ட் இப்போ பார்க்க போகிறது வந்து விசி. ஸோ இப்போ விசி நம்ம இதுக்கு முன்னே பார்த்த கான்சனன்ட் வவல் சிவி வந்து நமக்கு பிகினிங் பிளன்ஸில் வரும். அண்ட் இந்த விசிங்கிறது எப்படி இருக்கும்னா நமக்கு எண்டிங் சவுண்டாக வரும். அதாவது ஆப், ஆட், ஆக், ஆக், ஆல், ஆம், ஹேன் இந்த மாதிரி ஒவ்வொரு வவல் லெட்டர் கூடவும் ஒவ்வொரு கான்சனன்ட் லெட்டரை சேர்த்து நம்ம எப்படி ரீட் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் பாருங்கள். அன், ஆட். ஸோ நமக்கு வவல் லெட்டரோடு சேர்ந்து முடியுது அந்த சவுண்டு. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு எண்டிங்கில் வர்றதுனால இதெல்லாம் எண்டிங் சவுண்ட்ஸாக ரீட் பண்ணுவோம். ஸோ எந்த மாதிரி ஒவ்வொரு வவல் லெட்டருக்கும் ஒவ்வொரு கான்சனன்ட் லெட்டரையும் சேர்த்து எப்படி ரீட் பண்ணணும் அண்ட் அதோட சவுண்ட்ஸ் என்னங்கிறதையும் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஸோ இப்போ நீங்கள் அந்த வவல் கான்சனன்ட் சவுண்ட்ஸை சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு எண்டிங் சவுண்ட்ஸ் கற்றுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், மேன் அப்படிங்கிற பிக்சர் இருக்குது. ஸோ மேன் எழுதும்போது ல எண்ட் ஆகுதுனால ஸோ என்னோட லெட்டர் என்னென்னா என், மேன். நெக்ஸ்ட்டு கார். ஆர், கார். நெக்ஸ்ட்டு பென். பென். இப்போ குழந்தைங்களுக்கு இந்த வேர்ட்ஸ் தெரிஞ்சாலுமே சரி தெரியலனாலுமே நாம் அந்த வேர்டை சொல்லிவிட்டு, இப்போ கார் இல்லை பென் அப்படிங்கிற வேர்டு குழந்தைங்களுக்கு தெரியல, பிக்சரை பார்த்து ஐடென்டிஃபை பண்ண முடியல அப்படின்னா நாமளே சொல்லிக் கொடுக்கலாம். பென், இட்ஸ் அ பென் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பென்ன்ற வேர்டுக்கு சவுண்ட்ஸ் அவங்கள ப்ரொனவுன்ஸ் பண்ண சொல்லணும். பென் அப்படின்னும் போது நம்ம எப்படி அது சவுண்ட் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது, பென் அந்த மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ண சொல்லி கொடுத்துட்டு அப்புறமா நீங்கள் அந்த ஸ்பெல்லிங்கை கேட்கலாம். இப்போ பக்கு பி இருக்குது, அப்படின்னும் போது அந்த பிளேஸில் இன்னுக்கு என்ன லெட்டர் வரணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம குழந்தைங்கள்கிட்ட கேட்டு அதை அவங்களுக்கு ஃபில் பண்ணவும் அந்த வேர்டை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் சொல்லிக் கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு சிவிசி வேர்ட்ஸ். ஸோ சிவிசி வேர்ட்ஸ் இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் சிவிசி வேர்ட்ஸ் அவங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ சிவிசி வேர்ட் அப்படிங்கிறது என்னென்னா கான்சனன்ட், வவல், கான்சனன்ட் 3 லெட்டர் வேர்ட்ஸ் இது. ஸோ குழந்தைங்க பேசிக்காக இந்த மாதிரியான சிவிசி வேர்ட்ஸ் எல்லாமே கற்றுக்கிட்டாங்கன்னா வேர்ட்ஸை ரீட் பண்ணவும் அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், இந்த மாதிரி பேட், கேன், வேன், கார், பேக் இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் ரீட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு நம்ம இந்த ஸ்டேஜில் சொல்லிக் கொடுக்கணும். ஸோ ஆன், வேன், பெட், பிக், ஆக்ஸ், பாக்ஸ், ஹட். ஸோ இந்த மாதிரி சிவிசி வேர்ட்ஸ் எல்லாமே சொல்லிக் கொடுக்கும்போது வேர்ட்ஸில் இந்த மாதிரியான சிவிசி வேர்ட்ஸ் எல்லாம் இருந்தால் உங்களுக்கு ரீடிங்க்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அண்ட் அவங்களால குவிக்காகவும் ரீட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போது சைட் வேர்ட்ஸ் நெக்ஸ்ட்டு சொல்லிக் கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு. அதாவது இப்போ நம்ம இது வரைக்கும் இந்த சிவிசி வேர்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். சிவிசி வேர்ட்ஸ் எல்லாமே சவுண்ட்ஸை வச்சு ரீட் பண்ணுறதுக்கு சொல்லிக் கொடுத்துருப்போம். இந்த சைட் வேர்ட்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, சைட் வேர்ட்ஸ் அப்படிங்கிற நேம்லேயே இருக்குது. சைட் அப்படிங்கிறது பார்க்குறது, அந்த வேர்டை பார்த்ததுமே அந்த வேர்டை சொல்கிறதுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அதாவது இப்போ இதில் வந்து நம்ம ரீட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதை ஒவ்வொரு சவுண்டு வச்சு அந்த வேர்டை ப்ரொனவுன்ஸ் பண்ணி ரீட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. சைட் வேர்ட்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, அந்த வேர்டை பார்த்ததுமே அதுக்கான வேர்ட் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை சொல்கிறது தான் சைட் வேர்ட்ஸ்னு சொல்லுவோம். இப்போ ON இருக்குன்னா ஆன் அந்த மாதிரி ரீட் பண்ணுவோம். ஆனால் சைட் வேர்ட்ஸில் ON பார்த்ததுமே ஆன். அதே மாதிரி AR இருக்குன்னா சவுண்ட் வச்சு ரீட் பண்ண சொல்லி கொடுக்கக்கூடாது. ஏ சவுண்டு ஏ அப்படி சொல்லக்கூடாது. ஸோ இந்த வேர்டு ARE இருக்குன்னா அது ஆர். ஸோ இதை தான் நம்ம வந்து சைட் வேர்ட்ஸ்னு சொல்லுவோம். இந்த மாதிரி நிறைய சைட் வேர்ட்ஸ் இங்கிலீஷில் இருக்குது. ஸோ இந்த பேசிக்கான சைட் வேர்ட்ஸ் எல்லாமே நம்ம குழந்தைங்களுக்கு இந்த ஸ்டேஜில் சொல்லிக் கொடுக்கும்போது வேர்ட்ஸை ரீட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இன், ஆன், த, ஆர், இஸ், அட், தே, வேர், வாஸ், ஆஸ், வித், அண்ட், அப் டு இந்த மாதிரியான சைட் வேர்ட்ஸ் சின்ன சின்ன வேர்ட்ஸ் எல்லாமே நம்ம குழந்தைங்களுக்கு பேசிக்காக சொல்லிக் கொடுக்கும்போது சென்டென்ஸை ரீட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த சைட் வேர்ட்ஸ் சொல்லிக் கொடுத்ததுக்கப்புறம் அவங்க இப்போது கம்ப்ளீட்லி ரெடி டு ரீட் சென்டென்சஸ். இப்போ பாருங்கள், ரெடி டு ரீட் சென்டென்சஸில் நமக்கு இந்த மாதிரியான சென்டென்சஸ் கொடுக்கும்போது ஒரு பிக்சர் ரிலேட்டடாக கொடுத்தோம் அப்படின்னா அது அவங்களுக்கு இன்னுமே ஈஸியாக இருக்கும் ஒரு சென்டென்ஸை ரீட் பண்ணும்போது. இப்போ ஒரு பிக்சர் மாதிரி கொடுத்துட்டு அந்த பிக்சரை பார்த்துட்டு அந்த சென்டென்ஸை ரீட் பண்ண சொல்லலாம். இப்போ இந்த சென்டென்ஸில் நமக்கு த வந்து ஒரு சைட் வேர்ட், டின் இது வந்து சிவிசி வேர்ட் நம்ம படிச்சிருக்கோம். டின்,
டு இன் டின் சிவிசி வேர்டு is in the இதெல்லாமே நமக்கு வந்து sight words. So the tin is in the bin. So இந்த tin and bin வந்து CVC word, the is in the இதெல்லாமே நமக்கு வந்து sight words. So CVC words and sight words குழந்தைங்க தெரிஞ்சிருக்காங்க அப்படின்னா ஒரு சென்டென்ஸை ரீட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், the toy is on the bed. So next, the cat is on the mat. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பேசிக்காக என்னென்ன சொல்லிக் கொடுக்கணுமோ அது எல்லாமே ஆர்டராக நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு எல்கேஜி யூகேஜி லெவலில் இருக்கிற குழந்தைங்களுக்கு ஒரு ஸ்மால் சென்டென்ஸை ரீட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி உங்கள் குழந்தைங்களுக்கு ரீடிங் ப்ராக்டிஸை டெவலப் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.